ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதோட மீனிங், சப்ஜெக்ட், ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ். இப்போது ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணணும். ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கு ஜாப் வேக்கன்சிலேருந்து அவங்களுக்கு யார் கரெக்டான ஆள் அப்படின்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஒரு கம்பெனியில் இருக்கும். அதில் ஹெச்ஆர் மேனேஜர் ஹெட்டாக இருந்து ஹியூமன் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே அவர் மேனேஜ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். எத்திக்ஸ் அப்படின்னா மாரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னென்னா தமிழில் தார்மீக கொள்கை, கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எது சரி எது தப்பு அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். அதுதான் மாரல் பிரின்சிபல்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது அதில் கொடுத்துருவாங்க. பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் கொடுத்துருவாங்க. அதுதான் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இதை பேஸாக வச்சு தான் அந்த ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னல், அதாவது ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிறவங்க அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிற எல்லாமே, அதாவது ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாரல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாரல் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதை பேஸாக வச்சு தான் அவங்க அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதோட ஹெட்டு ஹெச்ஆர் மேனேஜர். அவங்களோட வேலையை பார்க்கும்போதும் சரி, அவங்க அந்த வேலை சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களாம் தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது. எல்லாமே அந்த ஆர்கனைசேஷனோட பாலிசி, ப்ரொசீஜர், பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. இதுதான் எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஷூரிங் ஃபேர்னஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் இன்டெகிரிட்டி இன் ஆல் தி ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் என்ன வேலை செஞ்சாலும், ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்களோட எல்லா வேலையிலுமே எது இருக்கணும் அப்படின்னா ஃபேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நியாயம் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆனஸ்ட் அவங்களுக்கு அதில் இருக்கணும். எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, லாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கணும். எல்லா எம்ப்ளாயீஸுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. யாரையும் இவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக எதுவும் பண்ண முடியாது. இதுதான் ஃபேர்னஸ் அப்படிங்கிறது. ஈக்குவலாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மரியாதை. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா எது கரெக்டு, எது உண்மை அப்படிங்கிறதோ அதுதான். நேர்மையாக அவங்க இருப்பாங்க. எது உண்மையோ அதுதான் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ எந்த எம்ப்ளாயீஸ் ஒரு ஜாப் பார்க்க முடியும், யார் எந்த ஜாப்க்கு ஃபிட்டான ஆள், யாருக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, யாருக்கு என்ன மாதிரி ஜாப் கொடுத்தா அவங்களால கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒரு பர்சனை ஜாப்க்கு எடுக்கணுமே தவிர இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிலாம் அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒரு எம்ப்ளாயீஸை வேலைக்கு எடுத்தாலும் சரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா அந்த ஹெச்ஆர் கம்பெனியோட தொடர்புடைய எல்லாரையுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஹெச்ஆர் டீம், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட், இவங்க எல்லாரையுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கம்பெனியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் அது தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு நிறையா போயிட்டுருக்கும். ஸோ இதுதான். அப்போ எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படின்னா என்னென்னா
ஒரு எம்ப்ளாயீஸ் கூடயும் சரி, இல்லை இன்டர்னல் லெவலில் இருக்கிறவங்க, இல்லை எக்ஸ்டர்னல் லெவலில் இருக்கிற பீப்புள், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்க கூட இருக்கிறதும் சரி, எப்படின்னா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஃபேர்னஸ், ரெஸ்பெக்ட், இன்டெகிரிட்டியோடு அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து இருப்பாங்க. இதுதான் எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டிங் ஆல் எம்ப்ளாயீஸ் ஃபேர்லி. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸையுமே வந்து ஃபேராக வந்து ட்ரீட் பண்ணணும், நியாயமாக ட்ரீட் பண்ணணும். லாவில் என்ன சொல்லியிருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கோ அதை பொறுத்து தான் அவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கள வந்து காட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டபிளி ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் பேக்ரவுண்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, அதை பொறுத்து வந்து அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. நியாயமாக அந்த ஒர்க்கில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை டெமோஷனோ இல்லைனா வந்து ட்ரைனிங்கோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணணுமே தவிர மற்ற விஷயத்தை இந்த ஹேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கள வந்து தாக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரொடெக்டிங் எம்ப்ளாயீஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசி. அப்படின்னு என்னென்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா அவங்களோட சீக்ரெட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரைவசினா அவங்களோட இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதை வந்து மற்ற யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியாமல் மற்ற யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து இது எல்லாமே எதில் வந்துடும்னா எத்திக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம்ல வந்துடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்ஷூரிங் ஏ சேஃப் அண்ட் ஹெல்த்தி ஒர்க் என்விரான்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சேஃபாக உணரணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சேஃபாகவே இல்லை, ஒரு மிஷினை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கு ப்ராப்பரான டூல்ஸ்லாம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும், ரிஸ்க் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்து எந்த ஒர்க்குக்கு என்ன மாதிரி டூல்ஸ் கொடுக்கணும், எப்படி சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிஸ்க்கும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாமல் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். அவங்களோட ஒர்க்கிங் ஏரியா எல்லாமே ப்ராப்பராக ஒரு குட் வைப்ரேஷனோட, ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டோட, எந்த ஒரு ஃபைட்டும் இல்லாமல், கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல், சண்டையும் இல்லாமல் இருந்தாலே அந்த என்விரான்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதாவது சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அங்கே இருக்கிற இடம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக, மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னாலே எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஹாப்பியாக அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னென்னா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கிற மீனிங் தான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.